பறவைகளின் அரசன் அப்படின்னா நமக்கு சட்டு நினைவுக்கு வர்றது இந்த கழுகுகள் தான். இந்த கழுகுகளை ஏன் பறவையின் அரசன் இல்லைனா வானத்தின் அரசன்னு சொல்கிறாங்க? அப்படி இந்த கழுகுகளோட சிறப்பு அம்சம் தான் என்ன என்கிறத இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தட்டி விட்டுருங்க. அப்படியே வீடியோ கடைசி மட்டும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கழுகு ஆக்சிபிட்ரிடே என்ற பறவை குடும்பத்தை சேர்ந்த நல்ல வலுவான கொன்றுணி பறவை. இந்த கழுகுகள் ஆரம்ப காலத்தில் அதிகமான வகைகளில் எல்லா இடங்கள்லையும் பறவை வாழ்ந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. அது காலப்போக்கில் அழிவடைஞ்சு இப்போ சுமார் 74 கழுகினங்கள் மட்டுமே வாழுதான். இவை உலகம் முழுவதும் பறவை காணப்படுது. அதுலேயும் ஆப்பிரிக்கா பகுதிகளில் அதிகமான கழுகினங்கள் வாழுதான். கழுகுன்னு பொதுவாக நம்ம சொன்னாலும் தமிழில் இன்னும் வேறு சில பெயர்களை கொண்டு அழைக்கப்படுது. ஏலால், கங்கு, கங்கம், கூலி, பருந்து, பனவை, பாரு, பூகம், வல்லூர் என இன்னும் பல பெயர்களில் அழைக்கப்படுது. கழுகுகள் பறவைகளின் அரசன்னு சொல்லப்படுவது காரணம் அவற்றின் உடலமைப்பும் பறக்கும் திறனும் மற்ற எல்லா பறவைகளையும் விட அதிகமான வலிமையும் உள்ளதால். பறக்கும் திறன்னு சொன்னால் அதிகமான நேரம் வானத்தில் வட்டம் அடிச்சுக்கிட்டு பறந்துக்கிட்டே தான் இருக்கும். பறக்கிறதும் சாதாரண உயரம் இல்லை, 10,000 அடி உயரம் வரை பறக்கும். அதுலேயும் சில கழுகுகள் 15,000 அடி வரைக்கும் கூட பறக்கும். இப்படி எந்த நேரம் பறக்கிறதுக்கான காரணம் தனது பறக்கும் திறனை அதிகரிக்கிறதுக்கும் அதே சமயம் தரையில் இருக்கிற இரையை கண்டு கொள்றதுக்கும். இப்படி பறக்கும்போது ஏதாவது இறை கண்ணில் பட்டால் அப்படியே செங்குத்தாக கீழ் நோக்கி சுமார் 150 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இரையை வேட்டையாடக்கூடியது. அவ்வளோ உயரத்தில் இருந்தும் அதால் இரையை துல்லியமாக கண்டு கொள்றதுக்கு உதவுறது அதோட கண்கள். மனிதனை விட 4 மடங்கிலிருந்து 8 மடங்கு வரை துல்லியமாக பார்க்கக்கூடிய திறன் இருக்குது. அதுலேயும் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பொருளை நல்லா தெளிவாக பார்க்க முடியுமா? அது ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு மட்டும் இல்லை, நல்லா பறந்துக்கிட்டே பார்க்க முடியும். இப்படி அதிகமான நேரத்தை பறக்கிறதுக்கே செலவு செய்கிற கழுகுகளின் இறகு ஒரு 3 அடி உயரமுள்ள ஒரு கழுகுக்கு இறகு மட்டும் 7 அடி வரைக்கும் இருக்குமா. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த இறகுல ஏதாவது ஒரு பக்கம் இறகு உதிர்ந்து விழுந்துருச்சுன்னா மற்ற பக்கமும் தனது அழகால் ஒரு இறகை உதிர்த்து விட்டுருமா. காரணம் 2 பக்கமும் சமமாக இருந்தால் தான் பறக்கும் போதும் கீழ் நோக்கி வேகமாக வரும்போதும் பேலன்ஸாக உடலை வச்சுக்க முடியும் என்பதாலையாம். சுமார் 10,000 அடி உயரத்திலிருந்து தரையை நோக்கி 120லிருந்து 150 கிலோமீட்டர் வேகத்தில் வரும்போது கழுகுகளால் சீராக மூச்சு விடுறதுக்கு ஏற்றா போல் அதன் மூக்குத்துவாரம் இருக்கும். அப்போதான் அதன் உடலை சமநிலையாக வச்சுக்கவும் முடியும், இரையை துல்லியமாக வேட்டையாடவும் முடியும். ஸோ கழுகுகளின் வேகத்துக்கும் வேட்டைக்கும் ரொம்ப உதவுறது அதன் மூக்கு அமைப்பு. அதே போல தான் கழுகின் அழகு. இந்த அழகு கழுகு பிறந்ததிலிருந்து சாகுற வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. மனிதனுக்கு நகம் எப்படி வளருது அது போல தான். அதனால தான் கழுகின் அழகு எப்போதுமே கூர்மையாகவே இருக்க காரணம். முன்னோக்கி வளைந்திருக்க அழகு இரையை கொத்தி கிழிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அமைந்திருக்கும். அது கழுகு இனங்களுக்கு ஏற்ற மாதிரி பல நிறங்களில் வேறுபடும். உடலில் இருக்க எல்லா பாகமும் கழுகுக்கு வலிமையை கொடுத்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக அதன் கால்களும் நகங்களும் இருக்குது. இரை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதில் பொடியிலிருந்து தப்பவே முடியாது. தன்னோட எடையை விட 8 மடங்கு அதிகமான எடையை தூக்கிட்டு பறக்கக்கூடியது. அப்படி அதை விட அதிகமான பாரமாக இருந்தால் விட்டுட்டும் போகாது. கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போய் அப்படியே கீழே போட்டு அந்த இடத்துலையே வச்சு லஞ்சு டின்னர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடும். இவ்வளோ வலிமையான கழுகுகள் காட்டில் 15 முதல் 20 ஆண்டுகள் வரை வாழக்கூடியது. அதுவே விலங்குகள் பாதுகாப்பு பகுதியோ இல்லை செல்லப்பிராணியாகவோ வளர்க்கப்பட்டால் 25 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடியது. செல்லப்பிராணின்னு சொல்லும்போது இந்த கழுகுகள் உலகத்தில் அதிகமான இடங்களில் வளர்க்கப்பட்டாலும் அதிகமாக பேசக்கூடிய ஒரு இடம் அரபு நாடுகள். துபாய், சவுதி, குவைத் போன்ற நாடுகளில் இந்த கழுகுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதிக அளவுலையும் வளர்க்குறாங்க. இப்படி துபாயிலேருந்து பறக்க விட்ட ஒரு கழுகு தான் கின்னஸ் சாதனையும் படைச்சிருக்கு. இப்படி வலிமையான இந்த கழுகு அமெரிக்காவின் தேசிய பறவையாக சொல்லப்படுது. பால்ட் ஈகிள்னு சொல்லப்படுற ஒரு கழுகு தான் இந்த நாட்டின் அதிகாரப்பூர்வ முத்திரையிலும் தேசிய பறவையாகவும் இருக்குது. அதோட பிலிப்பைன்ஸ் நாட்டிலையும் இந்த கழுகு தான் தேசிய பறவை. தொழில்நுட்ப ரீதியாக இந்த கழுகுகள் தற்போது ட்ரோன்களை வேட்டையாடுறதுக்காக பயிற்றுவிக்கப்படுது. அதாவது ஒரு நாட்டுக்குள்ளே திருட்டுத்தனமாக வேவி பார்க்கறதுக்காக அனுப்பப்படுற ட்ரோன்களை இந்த கழுகுகளை கொண்டு அழிப்பதற்காக இந்த கழுகுகள் பயிற்றுவிக்கப்படுது. பெண் கழுகுகள் ஒரு சமயத்தில் 2 முட்டை வரை போடும். அதில் ஒரு சோகம் என்னன்னா, முதல்ல பொறிஞ்சு வர குஞ்சு அடுத்து பொரியிற குஞ்சியை சில சமயம் கொத்தியே கொன்றுமா. அதை தாய் கழுகும் பெருசாக கண்டுக்காது. காரணம் இப்போதிலிருந்தே வேட்டைக்கு தயாராகுதுன்னு விட்டுருமா. கழுகுகளை நேட்டிவ் அமெரிக்கர்கள் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையேயான தூதர்களாக மிகவும் புனிதமான பறவையாக பார்த்தாங்க. அதே போல் இந்துக்களும் கழுகுகளை கருடன் என்று கருட வழிபாட்டுக்குரிய பறவையாகவும் பார்க்குறாங்க. இப்படி கழுகுகள் டைனோசர் காலத்துக்கு முந்தைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை தயார்படுத்தி கொண்டு தன் இனத்தை பாதுகாத்து கொண்டு செல்லுது. கழுகுகள் பற்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க.
இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அதோட எனக்கும் ஒரு மோட்டிவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.